விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம். ராசி அன்பர்களை, இந்த வாரம் உங்களுக்கு வார ராசி பலன் உங்களுக்கு சொல்றேன். உங்க ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் ஒன்றும் நல்லா உங்களுக்கு நல்லது செய்யுமா. 8ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு கஷ்டம், பேச்சுகள்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், உடல் நல பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுப்பாரு. செவ்வாய் உங்களுக்கு ஒன்றும் நல்ல பலன் ராசி அதிபதி கொடுக்க மாட்டார். உங்களுக்கு என்னன்னா குரு பார்வை இருக்குது. உங்க எதையுமே சமாளிக்கக்கூடியதுல குரு பார்க்கறதுனால உங்க ராசிக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய இது இருக்குது. இப்போ சனி உங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி, இது நல்ல பலன் கிடையாது. 4ல் சனி இருந்தால் இது ஒரு சுகஸ்தானம், தாய் வீடு சம்பந்தமா அங்கெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு நிம்மதி கிடையாது. 4ஆம் இடம் இது வண்டி வாகன பிரச்சனை, வீட்டு பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு தலை தூக்கம் வரும். அவ்வளவா நல்லதில்லைன்னு வச்சுக்கங்களேன். இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வராரு இந்த வாரம். அதையும் நாங்கள் ராசி அதிபதியில் ராசி சந்திரன் அவரை நல்லா உங்களுக்கு ஓரளவுக்கு பலன் பரவாயில்ல. அதுவும் சந்திரனும் பலன் கெடு பலனெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது ராகு. ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. ராகு 5ஆம் இடத்துல உட்காந்து உங்களுக்கு அது நல்ல பலன் கொடுக்க போறதில்லை. ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு புத்திரர் வகையில் ஒரு விஷனம், வேதனை இதெல்லாம் இருக்கும். புத்திரஸ்தானம் ஒன்று அவ்வளவா புத்திரன் உங்களுக்கு அவ்வளவு உங்க பேச்சு கேட்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. அவ்வளவுக்கு 5ஆம் இடத்துல ராகு நல்ல பலன் கிடையாது. அடுத்தது 7ல் குரு உட்காந்துருக்க. உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு நல்லதுதான். உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஒரு உறுதுணையா இருந்து நீங்க உங்க பேச்சுக்கும் அவர் பேச்சுக்கும் நல்லா இருக்கு. நட்பு வட்டாரம் ஓரளவுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கும். 8ல் செவ்வாய், அதான் முதல்ல சொன்ன உங்க ராசி அதிபதி 8ல் செவ்வாய் இருந்து உங்களுக்கு அவர் மீடியமா பலன் நல்ல பலன் கொடுக்க போறதில்லை. அடுத்தது உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் புதன், இது ரொம்ப நல்ல இடம். உங்களுக்கு 10ல் சூரியன் புதன் உட்காந்து ரொம்ப நல்லதே செய்வாங்க. இது பரவாயில்ல. இது 10ல் சூரியனும் புதன் உட்காந்து தொழில் விஷயம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கும். இப்போ 11ல் சுக்கிரன் கேது, இது ரொம்ப நல்லதுதான். உங்களுக்கு ஏதோ ஓரளவுக்கு லாபம், பொருள், பணம் வரவு, தன லாபம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப நல்லபடியா இருக்கும். 11ல் சுக்கிரன் கேது இருந்து உங்களுக்கு நல்லதாக போகும். மொத்தத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப கெடுபல நல்லா அதிகமாக ஓரளவுக்கு நல்லபடியா போகும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வணக்கம்.